Hello friends, welcome to Ari and Crafter. இன்னைக்கு டைலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி லூசா இருக்கிற சுடிதாரை எப்படி ஃபிட்டா வந்து ஈஸியா மெஷர்மென்ட் எடுத்து தைக்கலாம் தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இது ஜஸ்ட் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து இந்த சுடிதாரை வந்து ஈஸியா ஆல்டரேஷன் பண்ணிடலாம். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. இதுல செகண்ட் மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தட். அதில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாதான் அது ஃபிட்டாக இருக்கும் இந்த சுடிதார். வாங்க அது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த அயர்ன் பண்ணி நீங்கள் இந்த சுடிதாரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. எந்த சுடிதார் வந்து நீங்கள் உங்களுடைய சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சுடிதார் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சுடிதார் வந்து எடுத்துருக்கேன். இந்த சுடிதார் ஒரு சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எல், இது வந்து டபுள் எக்ஸ்எல். ஆனால் நீங்கள் வந்து மேலே வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே லென்த்து ஒரே அகலமாக தான் இருக்குது. நான் இது ஏற்கனவே டபுள் எக்ஸ்எல் சுடிதார் வந்து பிடிச்சிருக்கு. இப்போது அந்த லென்த்துக்கு தான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் கீழே இருக்கிற சுடிதாரை நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த சுடிதாரை வந்து நீங்கள் பிடிக்கணுமோ ஆல்ட்ரேஷன் பண்ணுமோ அந்த சுடிதாரை வந்து திருப்பி நீங்கள் வந்து வச்சுக்குங்க. இப்போலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக நீங்களே வீட்டிலேருந்து நீங்கள் அழகாக இது ஈஸியாக வந்து ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நான் டர்ன் பண்ணி திருப்பிட்டேன். அயனும் வந்து இது பண்ணியிருக்கு. இதை வந்து நல்லா நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. ஃப்ளோர் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய சுடிதாரை வந்து கீழே போட்டிருக்கேன். ஆல்டரேஷன் பண்ண வேண்டிய சுடிதார் கீழே இருக்குது. கரெக்டான சைஸ் இருக்கிற சுடிதாரை வந்து நான் மேலே போட்டுட்டேன். இப்போ வந்து இது வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்குங்க. இந்த சுடிதாரும் பேக் சைடு எடுத்துருக்கேன், இதுவும் வந்து பேக் சைடு எடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரே லென்த்து ஒரே அகலமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பிடிச்சிருக்கு. இந்த சைஸில் தான் கீழே நான் பிடிக்க போகிறேன். இப்போ ரெண்டுமே வந்து எல்லாமே வந்து மேலே வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, சாக் எடுத்துக்குங்க, மார்க்கிங் சாக் எடுத்துக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல நல்லா தெரியும் பாருங்கள், இல்லை தையல் போட்டு பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து இதை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபிங்கரை வந்து நீங்கள் இந்த சுடிதார் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க் இப்படி இந்த மேலே இருக்கிற இந்த சுடிதாரை இப்படி தூக்கிட்டு லைட்டாக அந்த ஃபிங்கர் கடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கரை நகர்த்திட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்குங்க. இப்போ அது ஸ்லீவ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட்டு இருக்கும் பாருங்கள், 2 கட்டு வந்து இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. நான் காமிக்கிறேன். இது ஃபிங்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது வந்து அதை வந்து நேராக இது பாருங்கள், 2 கட்டு இருக்குது, ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வைக்கிற நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. இப்போ அது மேலே நீங்கள் வந்து இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வரைக்கும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவுக்கு பண்ணும் போது என்ன பண்ணுங்கள், திரும்ப அதே அளவுக்கு வச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதே போல் நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு மார்க் பண்ணலாம். ஸ்லீவை தூக்காமலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதே போல் மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபிங்கரை வந்து நகர்த்திக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம அழகாக பிடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து என்ன பண்ணுங்கள், இது மேலே வந்து நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து ஃபிங்கரை வந்து நகர்த்திட்டு நம்ம மார்க் பண்ணோமோ அதே போல் ஸ்லீவ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம்.
இப்போ வந்து அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இன்ச்சு கேப்பில் இருக்கும் பாருங்கள். எல்லாமே 1 இன்ச்சு கேப்பில் வந்து இருக்குது. ஏன்னா இது காட்டன் ட்ரெஸ்னால இது வந்து நீங்கள் தண்ணியில் போக போக இது வந்து நல்லா லூஸாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டாக ஆகும். அதனால் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்தோம் இல்லையா, அதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். நான் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணணும், இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்து ஃபிட்டிங்க்கான மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த 2 கார்னர், இந்த கார்னர் ஸ்லீவ், இந்த சைடும் இந்த ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 சைடும் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓப்பன் மேலேயே நிறுத்திக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆப்போசிட் சைடை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த நான் சொல்லி கொடுக்குற இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் வந்து ஃபிட்டிங்க்கு தேவையான முக்கியமான மார்க்கிங். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சுடிதாரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். 2ஆக வந்து ஈவனாக இருக்கிறா போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். அதுக்கு நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இந்த ஸ்லீவெல்லாம் வந்து ஒன்றா இருக்கிற போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணணும். இப்போ நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டாலே அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து வரும். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு வரும் பாருங்கள். அதை வந்து அந்த அளவை வந்து நீங்கள் சாக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து மிடில், இந்த சுடிதாரோட மிடில் வந்து இதுதான். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போடணும். இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைலரிங் ஸ்கேல் இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மிடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஒரு அளவு நான் இங்கேருந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நெக் வந்து ஃபினிஷிங் நெக் அளவுலேருந்து ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறேன். இதில் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டரில் நான் அளவு வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதோட சென்டர் வந்து பாருங்கள், இது 4.2 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஜாயினிங் பண்ண இடம் இங்கே இருக்குது, இதில் ஜாயினிங் பண்ண இது இருக்குது. நம்ம எப்படி ப்ளவுஸ்லலாம் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நெக்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நடுவில் மெஷர்மெண்ட் எடுத்து டாட் பிடிப்போம் இல்லையா பேக் சைடு, அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், பேக் சைடில் தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து பிடிக்கவும் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சுடிதார் வந்து ஃபிட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்க இந்த லைனுக்கு நீங்கள் முன்னாடி எடுத்துங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து எடுத்துக்குங்க. எனக்கு வந்து 4.2 இருக்குது, அப்போ நான் 2.1 வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2.1 எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 14 வந்து நீங்கள் எடுங்க. இன்ச் டேப்பில் வந்து நீங்கள் 14 வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்குங்க. இப்போ வச்சுட்டு மிடில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 14 நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஹைட் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா, ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா 12 இன்ச்சு எடுத்துக்குங்க. ஹைட்டாக இருந்தீங்கன்னா 14 இன்ச்சு எடுத்துக்குங்க. இப்போ அந்த சைடை வந்து அதே போல் நீங்கள் 4.2 வரும்போது 2.1 மிடில் வச்சு அங்கேருந்து அளவை வந்து நீங்கள் 14 வந்து எடுக்கணும். 14 இன்ச்சு தான் எடுக்கணும் பாருங்கள்.
இப்போ எடுத்தாச்சு. கரெக்டாக 2.1 இருக்கா பார்த்துக்குங்க. இப்போ 2.1 வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு இப்போ எந்த இடத்துல எடுக்க போகிறோமோ கரெக்டாக அந்த மார்க்கிங் வச்சுட்டு இது வந்து நீங்கள் தூக்கி விட்டால் உங்களுக்கே தெரியும், அந்த மெஷர்மெண்ட் பாயிண்ட்டு தெரியும். ஸோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து 14 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேலில் வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைனாக போடுங்க. இந்த சைடும் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து லைன் வந்து போடணும். கிராஸாக இருக்கக்கூட ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து லைன் வந்து போட்டுக்குங்க. ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மிடில் லைன் போட்டிருக்கோம், சைட்லேயே வந்து 14 இன்ச் வந்து எடுத்துருக்கோம். இது ஹைட்டுக்கு ஏற்றாப்புல எடுங்க. இது வந்து 14 இன்ச் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 12 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட அகலம் பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பாருங்கள். சில பேருக்கு வந்து இந்த அளவு வந்து கம்மியாக இருக்கும், 4 கூட வரலாம், 4.5 வரலாம். நீங்கள் வந்து அளந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன அளவு வரும் அதை மெஷர்மெண்ட் எடுத்துக்க. எனக்கு இங்கே வந்து 5 வந்துருக்கு. அப்போ 2 சைடும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 5 வந்திருக்கு, இந்த இடத்துலையும் வந்து 5 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இது 14 இன்ச் இருக்கிறதுனால நான் அந்த 5 வந்து இந்த அளவில் மார்க் பண்ணிக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே வந்து ஒரு 5 மார்க்கிங் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது ஒரு லைன் வந்து கொஞ்சம் நீங்கள் பெருசாக வரையணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ மேலே நம்ம 5 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அதே போல் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து வச்சு ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மிடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே டேப்பை வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மிடில்லேருந்து நம்ம ப்ளவுஸ் பேக் சைடு பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மேலேயும் பண்ணிக்கோங்க, கீழேயும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆப்போசிட்லேயும் என்ன பண்ணுங்கள், இதே போல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மிடில்லையும் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோ இப்போ மேலேயும் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கீழே வந்து இதை போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் மெஷர்மெண்ட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து பேக் சைடில் தான் நீங்கள் வந்து இதை பிடிக்கணும். சுடிதாரோட பேக் சைடில் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிட்டாக வேணுன்னா டாட் பிடிச்சிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடில் மட்டும் தான் நம்ம மார்க்கிங் பண்ணி இது வந்து பிடிச்சி இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பண்ணக்கூடாது, பேக் சைடில் மட்டும்தான் இதை போல் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஃபிட்டாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லூஸாகவே வேணும்னா நீங்கள் வந்து சைடில் மட்டும் ஸ்லீவும் இங்கே மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிக்குங்க. இந்த அப்புறம் சைட்லேயும் வந்து ஸ்லீவ் அண்ட் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. இல்லை எனக்கு வந்து ஃபிட்டாக வேணும்னா இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் இந்த சுடிதாரும் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இதுவும் சேம் சைஸ் தான், பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்கள் அதோட லென்த்து ஒரே மாதிரி இருக்குது, அகலம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சைடில் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு.
2 சைடும் வந்து நீட்டாக வந்து இருக்குது. ஸ்லீவ் எல்லாம் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் பேக் சைட் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட இமேஜ்லாம் நான் தம்ப்லைனில் வந்து வச்சுருக்கேன். அது வந்து லூஸாக இருக்கும் போது எப்படி இருந்தது அது வந்து அதில் போட்டும் நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம். இது எனக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கீழே எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.